ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி செய்வது அண்டு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 தக்காளி நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கையிலே மசிச்சிடணும். நல்லா தக்காளியில் மசிச்சிடணும். புளி கொஞ்சோன்னா போட்டால் போதுங்க. ஏன்னா தக்காளி நம்ம நிறையா போட்டிருக்கோம்ல, தக்காளி ரசம் தான் நம்ம கேட்க போகிறோம். அதனால் புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும். புளி கரைச்சி கொஞ்சமாக ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் என்ன செய்யணும், கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். சீரகம், மிளகு போட்டு நல்லா அம்மிக்கல் நல்லா இடிச்சுக்கோங்க. நைஸாக இடித்து நல்லா இடிச்சுக்கோங்க. எங்கள் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரையும். அப்போ தான் நாங்கள் என்னென்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வீடியோ போகாது. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு நெய்யை இடித்தாச்சு. அப்புறம் பச்சை மிளகா 2 போட்டு நல்லா மைய இடித்தாச்சு. இடிச்சுட்டு ஒரு 6 வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா மைய வச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு போட்ட பிற்பாடு நம்ம ரசத்துக்கு நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அது எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணால் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சளிச்சு போகாது. 3 நாளைக்கு கூட நம்ம ரசம் வச்சுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சதை எடுத்து அடுப்பில் எடுத்து ஊற்றிடலாங்க. ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்ல நுரம் வந்துடுங்க. ரசத்தில் நுரம் வந்துடும். கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசம் குண்டால ஊற்றியாச்சு. இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதே சட்டியில் கடுகு, கொஞ்சம் எண்ணெய் நல்லா போட்டாச்சு. போட்டு 2 கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கணும். வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் வரமிளகாத்தூளும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் பச்சை வாசனை இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டைக்கோஸ் கழுவி வச்சுக்கிறேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. தண்ணி லைட்டாக கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா ஏற்கனவே முட்டைக்கோஸில் தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நல்லா தண்ணியெலாம் சுண்டிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுண்டிடுச்சு. தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன். இப்போ தேங்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். எண்ணெயிலே இந்த சூட்டோட கிளறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கோஸ் பொரியல். இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ குண்டாவில் மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.